வெல்கம் டு குட்டி விஜய் சித்து வ்ளாக்ஸ். நான் உங்கள் வெல்கம் டு மை சேனல். ஸோ இப்போது எங்கே இருக்கேன்னா மீஞ்சூரில் சென்னையில். கொஞ்ச நேரத்தில் வெல்கம் டு குட்டி விஜய் சித்து வ்ளாக்ஸ். நான் உங்கள் வெல்கம் டு மை சேனல். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த தஞ்சாவூர் சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்துட்டோம். ஸோ இப்போது ரூமில் இருக்கோம். நாங்கள் அந்த அக்காவோட வீட்டுக்கு வந்திருக்கோம். மீன்ஸ் எனக்கு அக்கா அந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். அந்த வீட்டில் இருக்கோம். பெரிய லைக் அப்பார்ட்மெண்ட் டைப், பெரிய பங்களா வில்லா டைப் இடம் இது. ஸோ டெரஸ்லேருந்து பார்த்தா பீச் அதெல்லாம் தெரியும். ஸோ கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன். வந்துட்டோம், ரூம்குள்ளே இருக்கோம். இப்போ நாளைக்கு காலையில் சீக்கிரம் எழுந்துச்சி ரெடியாகி பஸ்ஸில் போய் அங்கே தஞ்சாவூர் ஹோட்டலில் போய் இருந்துட்டு கல்யாணம் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போகணும். அதுதான் பிளான். ஸோ வாங்க உங்களுக்கு நான் காமிக்கேன். சொன்னேன் மேலே வந்திருக்கேன்னு. ஐயோ மேலே வந்தால் இருட்டாயிட்டு. ஸோ நாளைக்கு காலையில் உங்களுக்கு காமிக்கேன். ஏதோ பீச் தெரியலாம் சொன்னாங்க. ஒரு பீச்சும் தெரியல இங்கேருந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு சவுண்டு கேட்க எனக்கு ஒரு நிமிஷம். அந்த சைடு தான் எனக்கு சவுண்டு கேட்கு, பீச் அந்த அலைகள் வர சவுண்டு. ஆனால் ஒன்றும் தெரியல. ஸோ மேலே ஏறி பார்த்தா தெரியுமா காய்ஸ்? தெரியுது காய்ஸ், தெரியுது. ஆனால் ரொம்ப கிளியராக தெரியல. ஸோ நாளைக்கு காலையில் எழுந்ததுக்கப்புறம் காமிக்கேன். ஸோ இது அந்த ஸ்ட்ரீட் மாதிரி, ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வீடு உள்ளே போகிறது. நைட்டு ஆச்சுல, அதான் ஒன்றும் தெரியல. ஸோ காலையில் எழுந்திரிச்சிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் மத்தியானம் சாப்பிட்டுட்டு பிரேக் எடுத்துக்கலாம். மத்தியானம் சொல்கிறேன் பாருங்கள். ஐயோ ட்ராவல் பண்ண கேர்லேயே இருக்கேன் நான் இன்னும். நைட்டு டின்னர் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சி வீடியோ ஆரம்பிச்சு செகண்ட் எபிசோடு இல்லைன்னா பார்ப்பேன். ஃபஸ்ட் எபிசோடு இதே போடுறேன், ஃபஸ்ட் எபிசோடாகவே போடுறேன் இதை. அப்புறம் நாளைக்கு பஸ்ஸில் போகிறது செகண்ட் எபிசோடாக போடுறேன். ஸோ அன்டில் தென் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கீழே இறங்கிட்டு வெளியே வந்துட்டு சரி பீச்சை பார்க்கலான்னு வந்தேன். ஸோ பீச்சில் ஒன்றும் தண்ணி, அந்த அலைகள் மட்டும்தான் சரியாக, அது கூட சரியாக தெரியல. ஸோ பாருங்கள் பீச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு நிமிஷம் லைட் போட்டுக்கிறேன். இதுதான் பீச்சு. ஸோ அங்கே அந்த சைடு அலைகள் வருது. ஆனால் இப்போ நைட் டைமில் ரொம்ப அதிகம். ஸோ அவ்வளோவா ஒன்றும் தெரியல. ஆனால் கைஸ் எனக்கு மன நிறைவாக இருக்குது. ஏன்னா எல்லா போட்லேயும் டிவி கேட்க கொடி இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? ஸோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இந்த பீச்சில் அவ்வளோ எதுவும் இல்லை. பீச்சில் அவ்வளோ எதுவும் இல்லை பார்க்குற அளவுக்கு. காலையில் வந்தோன்னா எல்லாமே தெரியும். சரி பார்ப்போம் வாங்க. வெல்கம் டு குட்டி விஜய் சித்து வ்ளாக்ஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா காலையில் மணி இப்போ ஒரு 6:30 6 o'clock இருக்கும். அதில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். ரெடி ஆகிட்டு என்னோட ட்ரெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டேன். 7:30க்கு பஸ் கிளம்பணும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், கிளம்புவோம். நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் காலையில் எழுந்துச்சி வியூ காமிக்கிறது. வெயில், செம்ம வெயில் கைஸ். சரி கிளம்பிக்கலான்னு இப்போ மொட்டை மாடிக்கு வந்தேன். உங்களுக்காகன்னு மொட்டை மாடி கதவெல்லாம் திறந்து உங்களுக்கு காமிக்கேன். பார்த்தீங்கன்னா வியூ காமிக்கேன் உங்களுக்கு இங்கேருந்து. ஸோ இங்கேருந்து தான் இப்போ உள்ளேருந்து வெளியே வந்தேன். வெளியே வந்தோடனே இப்படி இருக்கும். ஃபுல்லாக இங்கெல்லாம் வீடு தான். நேற்று நைட்டு பீச்சுக்கு போனோம்ல, ஒன்றுமே தெரியல, தண்ணி கூட சரியாக தெரியல. சரி இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பீச் இருக்குது. சரியாக தெரியுமான்னு தெரியல, தெரியும் தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா பாருங்க தண்ணி போகுது, தெரியுதா? அதுதான் பீச்சுங்க. இங்கே லைக் இந்த நார்மல் பீச் இருக்குல்ல, குளிக்க வருவாங்க, டைம் ஸ்பெண்ட், அந்த மாதிரி பீச் கிடையாது. இது ஒரு போர்ட் மாதிரி. இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் மீனவர்கள். சரியா? இங்கே பாருங்கள்,
அந்த ஆட்டோ தெரியுதுல்ல, அங்கே அங்கேருந்து அந்த மீனவர்களோட அந்த வீடு ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க வந்து இங்கேருந்து தான் கிளம்புவாங்க, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்கே தான் வந்து நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு போர்ட் மாதிரி அவங்களுக்கு இங்கே அந்த மாதிரி இடம் தான். அங்கே இந்த மாதிரி வசந்த் அப்பார்ட்மெண்ட்னு பிளாட், வில்லா பிளாட் கொடுத்து இவங்க இங்கே வீடு கட்டிடுறாங்க. ஸோ இங்கே பாருங்க, இது ஒரு வீடா, அது ஒரு வீடா, இது ஒரு வீடா, இது நம்மளோட வீடு. அவ்வளோதான். அங்கே அந்த சைடு ஃபுல்லாக காடு தான். ஸோ அவ்வளோதான் கழிச்சு. இங்கே நான் மேலே போகலாம், ஆனால் மேலே போகிறதுக்கு பயமாக இருக்குது. மேலே போய் இறங்க முடியாமல் ஆகிட்டுன்னா ப்ராப்ளம். இங்கே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் கழிச்சு. இந்த வீட்டில் காமிக்கிற அளவுக்கு அவ்வளோ இருக்குது. எனக்கு பெருசு தான் இது. இப்போ நான் இருக்கிற வீடு பில்டிங் தான் 1 BHK. என்னோடய ஹவுஸ் டூரும் ஹோம் டூரும் வரும் சீக்கிரம். நான் சரி பிளான் பண்ணியிருக்கேன் அது இது, ஆனால் அது பண்ணணும்ல. எவனும் வரமாட்டேங்க. பேருக்கு தான் ஆஃபீஸ் ரூம் திறந்து வச்சுருக்கேன், எவனும் வரல. சரி பார்க்கலாம்.